ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்காகவே அளவு கடந்த மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான நல்ல விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன். நான் சொல்கிறத கவனமாக கேளு. இந்த எலுமிச்சை பழத்தை தொட்ட உனக்காகவே அழகான இனிப்பான மகிழ்வான நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நடக்க போகுது. இது எப்படி ஒரு மங்களகரமான நல்ல பழமாக கருதப்படுகிறதோ அதே போல உன் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அந்த நல்ல மங்களகரமான விஷயத்தையும் இந்த வராகியம்மா நானே உனக்கு நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் என் செல்லமே. ஏன்னா எல்லாருக்கும் வாழ்க்கையில் நிறைய தகுதியும் திறமைகளும் இருக்குது. ஆனால் எல்லாரும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதில்ல. எந்த ஒரு மனிதன் தன்னம்பிக்கையோடு இருக்கானோ அவன் தான் ஜெயிக்கிறான். தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவன் ஜெயிப்பான்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் நீ தைரியமாக இரு. உனக்கான வழியும் நீ போகும் பாதையில் வெளிச்சமும் இந்த வராகியம்மா நான் கொடுப்பேன். நீ தைரியமாக முன்னேறி செல்லும்போது நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தருவேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். எப்போதும் உன் கடமையை நீ மனசாட்சியோட செய். இது செஞ்சால் அது கிடைக்குமா, இது நடந்தால் அப்படி ஆகுமா, இது செஞ்சால் அப்படி மாறுமா, இப்படி செஞ்சால் அப்படி ஆகுமான்னு அதையும் இதையும் எதையும் பலனை யோசித்து செய்யாதே. எதையும் எதிர்பார்க்காம நல்லது செய்யணுன்ற நல்ல மனசோட நல்ல நோக்கத்தோடு நீ எல்லா செயல்களையும் செய்யும்போது அதற்குரிய பலன் நீயே எதிர்பாராததாக மிகப்பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். ஏன் ஆசீர்வாதத்தின் மூலமாக உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த உலகம் உன்னை புரிஞ்சு காட்டியும் பரவாயில்ல, நீ எப்போது மன சுத்தத்தோட உள்ளம் தூய்மையோட இருக்கும்பதை இந்த வராகியம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டதால தான் உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கணும்னு இந்த வராகியம்மா ஓடி வந்திருக்கேன். நீ ஒருபோதும் தனியாக இல்லையேன்னு செல்லமே. ஒவ்வொரு நாளும் இந்த வராகியம்மாவும் நான் உன் கூடவே தான் இருக்கேன். நீ நம்பிக்கையோடு இருந்தாலே மற்ற எல்லாத்தையும் நான் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். இன்றைக்கி உன் கண்களில் கண்ணீர் இருக்கலாம், ஆனால் இதே கண்ணீர் தான் நாளைக்கு உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தரப்போகுது. உரிய நேரத்தில் அனைத்தையும் நடத்தி கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான அழகான வாழ்க்கையை உன் கைகளை ஒப்படைக்கிறேன். பொறுமையாக இருந்தா சும்மா உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் பொறுமை அல்ல. நம்பிக்கையோட நல்லது நடக்கும்ன்ற சிந்தனையோட பொறுமையாக இருப்பதுக்கு பேர் தான் உண்மையான பொறுமை. அந்த நம்பிக்கையும் பக்தியும் காத்திருப்பும் உன்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கை உன்னிடம் இருக்கும் வரை இந்த வராகியம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ இழந்துட்டோம் அவ்வளவுதான் போயிருச்சு நினச்ச விஷயங்களையும் மீண்டும் கண்டிப்பாக மீட்டெடுத்து உன் கைகளை ஒப்படைக்கிறேன். உன் மனசு சுத்தமாக இருந்ததுன்னா உன் வாழ்க்கை தானாகவே ஒளிரும் என் செல்லமே. நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு இனி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். மனசில் எந்த பயமும் கவலையும் இல்லாமல் அன்பின் மூலமாக இந்த உலகத்தை ஜெயிக்க தயாராகு. என்னை மனசார நடக்கிற வழிபடுகிற உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். பொறுமை உனக்கு சோதனை போல தெரிந்தாலும் அதுதான் உன்னை உயர்த்துவதற்கான வழிங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கோ. நீ பொறுமையோட உன் கடமையை நேர்மையாக செஞ்சாலே போதும். மற்ற எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு. இந்த வராகியம்மா ஒருபோதும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை வரவிட மாட்டேன். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உன்னை கைவிடாமல் காப்பாற்றி உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்குறேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடக்காததும் உனக்கு புரியாததும் இப்போது என் ஆசீர்வாதமாக மாறி உனக்கான அழகான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. எல்லா பாரங்களையும் சுமக்கும் இந்த பிரபஞ்சத்தையே கட்டி ஆளக்கூடிய இந்த வராகியம்மா என்கிட்ட உன் மன பாரத்தையெல்லாம் இறக்கி வச்சுட்டு நீ பொறுமையா நான் நல்லது செய்வேன்ற நம்பிக்கையோட காத்திரு. உன் மன பாரம் வழிகள் அனைத்தையும் நான் ஏற்றிக்கிட்டு உனக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் மட்டும் நிச்சயமாக கொடுப்பேன் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது எப்போதுமே ஒரு நாணயம் போலதான். நாணயத்தில் எப்படி ரெண்டு பக்கம் இருக்குமோ அதிலே போல் உன் வாழ்க்கையிலையும் ரெண்டு பக்கம். அதில் ஒன்று உனக்கு நடக்கிற பக்கம், இன்னொன்று உனக்கு கிடைக்காத நீ எதிர்பார்க்கும் பக்கம். அப்படி நீ எதிர்பார்க்குற விஷயங்கள் உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிற வரைக்கும், அந்த நல்ல நேரம் வர்ற வரைக்கும் நீ பொறுமையாக காத்து இருக்கதான் வேண்டும் என் செல்லமே. நீ பொறுமையாக காத்திரு. உனக்கு நல்லது நடக்கும்ன்றதை சூசகமாக சூட்சுமமாக உணர்த்துவதற்காகவே இந்த எலுமிச்சை பழத்தை தொட சொன்னேன். பெரியவங்களை பார்க்க போகும்போது எப்படி பழம் கொண்டு போவாயோ
எலுமிச்சையை கொண்டு போய் அவர்களின் கைகளில் கொடுத்து அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாயோ, அதே போலதான் இப்போது நான் என் செல்லப்பிள்ளையான உன்னை பார்ப்பதற்காக இந்த பழத்தோடு வந்து உன்னை ஆசீர்வதிச்சு அனைத்தையும் உனக்கு நலமாக நல்லபடியாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பூமியை ஆளக்கூடிய அளவுக்கு நீ வலிமையுள்ள பிள்ளையாக மாறு, பொறுமையாக இரு. இப்போது உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நினச்சி நீ வருத்தப்படவோ கலங்கவோ வேண்டாம். முக்காலமும் இந்த உணர்ந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து ஏன் ஆசீர்வாதங்களும் உன் கைகளில் கொடுத்து உன்னை அள்ளி அரவணைச்சு எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் வெற்றியாக மாறும்படி செய்கிறேன். உன் வாழ்க்கை சக்கரத்தை சுழற்றுபவளாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. ஐயோ நான் தடுமாறி விழுந்துட்டனே, ஐயோ நான் தோற்று போயிட்டேனே நினச்சி நீ புலம்பிக்கிட்டு இருக்க. ஆனால் நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து தடம் மாறாமல் உன்னை காத்து நிற்கிறேன்றதை புரிஞ்சுக்கோயின் செல்லமே. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நான் சொல்கிறத யோசிச்சு பாரு. தினந்தோறும் உன்னை சுற்றி சில மனிதர்கள் ரூபத்திலும் சில உருவத்திலும் வந்து நான் தான் உனக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கேன். நீ விழிப்புணர்வோட கவனமாக உன் வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக தானே நான் பல விஷயங்களை உனக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கேன். எப்போதும் நீ எந்த உருவத்தில் என்ன நினச்சாலும் இந்த வராகியம்மா உனக்காக ஒளிவர தயாராகவே இருக்கேன். ஏன்னா இந்த அண்ட சராசரத்திலும் பிரபஞ்சத்திலும் எல்லா ஜீவனிலும் நான் கலந்தே இருக்கேன். உனக்கும் எனக்கும் ரொம்ப தூரம்லாம் இல்லை. உன் பக்கத்திலே இருக்கக்கூடிய பொருளிலும் மனித ரூபத்திலும் குழந்தை வடிவிலும் கூட இந்த வராகியம்மா இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. கூடிய சீக்கிரம் நீ கேட்ட நீ எதிர்பார்த்த உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. அதற்கான நல்ல நேரமும் இப்போ வந்துருச்சு என் செல்லமே. இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை சந்தோஷ வாழ்க்கையாக இருக்க போகுது. நீ நலமாகவும் வளமாகவும் வாழ்ந்து வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். உனக்காக உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நினச்சி நீ மனசுடைஞ்சு நிற்கும் போது தானே இந்த வராகியம்மாவை தேடி வந்தாய். அப்போதே நானும் உன் கரங்களை இருக்க பற்றி கொண்டு உனக்கு நல்லது செய்யணும்னு முடிவெடுத்துட்டேன். நீயாகவே தனியாக இருப்பதாக நினச்சி தவிச்சு போகாதே. எந்த சூழ்நிலையிலையும் இந்த வராகியம்மா உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு நிழலாக உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறேன். எப்போதும் வாழ்க்கையில் எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் நீ கவலைப்பட வேணாம். எல்லாமே சரியாகும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட முடிவெடுத்தினா இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து அனைத்தையும் மாற்றி அமைப்பேன். நீ எதிர்பார்த்த முடிவுகள் உனக்கு வெற்றியை கொடுக்கும்படியும் நான் செய்வேன். இந்த உலகம் உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைச்சிருக்கு. அதை நம்பிக்கையோடு எதிர்கொண்டு வாழ தயாராகு. நேர்மறையான பாதையில் நல்ல விஷயங்களை நீ செய்யும் போது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். அனைத்து தீங்கிலிருந்தும் உன்னை விடுவித்து உனக்கு மேன்மையை கொடுத்து உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் எந்த விஷயத்திலும் நம்பிக்கை இழக்காதே. உன் வாழ்வில் வரும் தடங்கல்களை நினச்சி வருந்தாதே. எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு நன்மை இருக்குன்ற நம்பிக்கையோடு செயல்படு. கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறும். இந்த வராகியம்மா அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி கொடுக்குறேன். நான் உன் கூட இல்லை, உனக்காக எதுவும் செய்யலன்னு மட்டும் நீ ஒருபோதும் யோசிக்காதே. நான் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன். மனசார என்னை மனசில் நினச்சி கண்ணை மூடி ஒரு நிமிஷம் என்னை பற்றி யோசிச்சினா நான் உனக்காக ஓடி வந்து உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என் செல்லமே. உன்னுடைய நியாயமான எண்ணங்களையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் இந்த வராகியம்மா நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன். நீ எதிர்பார்த்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். சொர்க்கமும் நரகமும் இந்த உலக வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக தான் வந்து சேருது. அதனால் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக நல்ல செயல்களை மட்டும் செய்ய பழகு. எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்து வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன்.